இப்போ வந்து நம்ம வந்து 5வது படியில வந்திருக்கோம். 5வது படி சொல்லுது உங்களுக்கு, உங்களுடைய இதுல வேணும்னா, நம்ம பக்தி முறையில சொல்லுவாங்க. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துரு. ஆமா. பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துட்டுனா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்படித்தானே யோசிக்கிறோம். ம். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்துல ஓசோன் மண்டலம் கிட்ட இருக்குது. நம்மளுடைய பிரெயின் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ம். ஸோ நம்ம இதெல்லாம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் 5வது நாள் நமக்கு இத கத்து தருது. ம். 5வது நாளைக்குள்ள உரிய பிரசாதம் தயிர் சாதம். ம். ஏன் தயிர் சாதம்? முட்டாளுக்கு 3 வேளையும் மோர் சோறு போடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. உங்களுக்கு ஓகே. தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல சார். இல்ல. அதாவது முட்டாளா இருக்கிறவங்க கூட 3 வேளையும் டெய்லி மோர் சோறு சாப்பிட்டானா, அவனுடைய மூளை செயல்பட ஆரம்பிச்சுருமா. ஓகே. ஏன்னா, மோர்ல இருக்கக்கூடிய சில பாக்டீரியாஸ் நல்லது செய்யக்கூடிய ஆமா, பாக்டீரியாஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஆமா. அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் நம்மளுடைய உடம்புல இருக்கிற தேவையில்லாததெல்லாம் கழிச்சிடுச்சுன்னா, ம். செல்கள்லாம் புத்துணர்வோட இயங்க ஆரம்பிக்கும். ம். நம்மளுடைய மூளை வந்து செயல்திறன் அதிகரிச்சிடும். ம். ஸோ தயிர் சாதம். தயிரு, மோர் எல்லாம் ஒண்ணு தான் இல்லையா? ம். இன்னைக்கு உள்ள நிறம் ம். அடர் பச்சை. அடர் பச்சை. ஓ! ஓகே. டார்க் கிரீன். ம். டார்க் கிரீன்ல நீங்க எது வேணாலும் வச்சுக்கலாம். என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். ம். நவராத்திரியில 5வது நாளைக்குரிய துதி. ஓம் சியாம வர்ணாயை ச வித்மஹே சக்கரஹஸ்தாயை ச தீமஹி தன்னோ வைஷ்ணவி பிரஜோதயாத். இன்றைக்கு உரிய பழம் மாதுளம் பழம். இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? இதுக்கும் தத்துவம் உண்டு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. கொய்யாலயாவது கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டுருப்பீங்க. ம். மாதுளம் பழத்துல அதுக்கான நீங்க பிரிச்சு ஆமா. தட்டினோனே உதிர்ந்துரும். உதிர்ந்துரும். ஆனா நல்லா பார்த்தீங்கன்னா, பல இடத்துல ஒட்டிட்டு இருக்கும். ம். கூட்டம் கூட்டமா ஓட்டிட்டு இருக்கும். ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஒருங்கிணைந்து செயல்படணும். ம். இங்க எதிரிகள் வந்தா வந்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? ம். இந்த எதிரிகள், எதிர்ப்புகள் எல்லாம் நம்ம போகணும். எதிரிகள், தடைகள் இதெல்லாம் போக்கக்கூடிய பலன் தான். இப்போ வந்து நம்ம ஒண்ணு பண்ணிட்டே போறோம். தடைகள் வந்தது. தடைய சமாளிக்கிறதுக்கு கொய்யா பழம். ம். அதுக்கு அடுத்தது எதிரிகள். ம். கோட்டை மாரி அமைச்சிருக்காங்க. ம். அதாவது மாதுளம் பழத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விதைகளுக்கும் பார்த்தீங்கன்னா, நடுவுல கோட்டை கோட்டையா இருக்கும். ஆமா. இந்த பக்கம் கொஞ்சம், இந்த பக்கம் கொஞ்சம், இந்த ஒரு பக்கம் கொஞ்சமா பிரிவாவே இருக்கு. இருக்கும். பிரிவு பிரிவா இருக்குது. ம். இப்போ இந்த கோட்டைகள் இங்க இருக்குது. ம். நீங்க இத தகர்த்தா தான் இந்த பழத்த எடுக்க முடியும். ம். ஆனா அது ரொம்ப எளிது. ம். பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அது ஆமா. பிரிச்சுட்டோனே. ஆனா திருப்பி லேசா தட்டுனோனே வந்துரும். ஆமா. சோ நீங்க எதெல்லாம் தடையா நினைக்கிறீங்களோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். சின்ன முயற்சி பண்ணாலே போதும் எல்லாம் கிடைச்சிரும் உங்களுக்கு. ம். ஆனா நீங்க முயற்சி பண்ணாம இருக்கக்கூடாதுன்னு சொல்றது தான் ம். 6வது நாளைக்கு இந்த பழத்த தரதுனுடைய அர்த்தம். இத புரிஞ்சுக்கிட்டா, நீங்க இப்போ வந்து 6வது ஸ்டெப்புக்கு போயிட்டீங்க.